ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தலையம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி நான் வந்து 100 சப்ஸ்கிரைபரை வந்து டச் பண்ணிட்டேன். உங்களுடைய ஆதரவுனால் இதே போல் இந்த ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க. அதே போல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை பற்றி சொல்லுங்கள். அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஷேர் நெட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பற்றி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நம்ம அதிகமாக செலவு செய்ய வேண்டியதில்லை, மிக குறைந்த செலவிலே பண்ணலாம். நமக்கு வேண்டிய அந்த பைப்பு இதெல்லாம் வந்து ஸ்க்ராப் கடையிலேயே வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கினோம்னா அதோடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து விசாரித்தப்போ ஒரு அடி பைப்பே வந்து 70 ரூபா 80 ரூபா வாங்குறான். ஸ்க்ராப் கடையில் வந்து நான் வாங்கினேன் 1.5 இன்ச்சு பைப்பு 10 அடி 10 அடி 6 பைப்பு வாங்கினேன். ஒரு பைப்பு வந்து 200 மாதிரி 6 பைப்பு 1200 ஆச்சு. ஒரு பைப்பு வந்து 5 கிலோ வருது. 1 கிலோ வந்து 40 ரூபா தான். நீங்களும் அது மாதிரி வாங்கிங்க. இந்த க்ரீன் ஷேர் நெட்டு மட்டும் ஆன்லைனில் அமேசானில் வாங்கிக்கலாம், குறைஞ்ச விலையில் இருக்குது. நான் வந்து 3 மீட்டருக்கு 10 மீட்ரு அப்படிங்கிற ஒரு ஷேர் நெட்டும், க்ரீன் ஷேர் நெட்டும் 2 மீட்டருக்கு 10 மீட்ரு அப்படிங்கிற ஷேர் நெட்டும் வாங்கிக்கிறேன். ஏன்னா என்னுடைய இடம் வந்து 22 அடிக்கு 10 அடி தான் நான் இப்போதைக்கு மாடி தோட்டம் அமைச்சிருக்கிறேன். அதனால தான் நான் 30 அடிக்கு 10 அடி க்ரீன் ஷேர் நெட் வாங்கியிருக்கிறேன். அது வந்து பாருங்கள் 22 அடி நீளம், அகலம் வந்து 10 அடி. மீது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 8 அடியை வந்து சைடில் பெண்ட் பண்ணி வளைச்சி விட்ருவேன். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. இந்த பாருங்கள், இந்த பைப்பு தான். ஒவ்வொரு பைப்பை வந்து 1.25 இன்ச்சு ஜிஐ பைப்பு. ஒவ்வொரு பைப்பு வந்து 10 அடி 5 கிலோ இருந்தது. 1 கிலோ வந்து 40 ரூபா. ஒரு பைப்பு வந்து 200 ரூபா ஆச்சு. 6 பைப்பு, மொத்தம் 5 பைப்பு மட்டும் கிளாம்ப் வச்சு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஒரு பைப்பு மட்டும் நடுவில் சென்டராக இருக்கிறதுனால ஒரு பைப்பு பக்கெட்டுக்குள்ளே மண்ணை கொட்டி அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இந்த 2 சைடை வந்து லென்த்தில் வந்து இந்த 20 ஃபீட்டுங்கிறதுனால அதுக்கு எனக்கு ஜிஐ பைப் கிடைக்கல. அதனால் வாட்டர் பைப்பு பிவிசி அதை வாங்கி ஜாயின் பண்ணி இந்த 22 அடிக்கு வச்சுருக்கிறேன். மற்ற குறுக்கில் வந்து இந்த கட்டுக்கம்பி, இந்த பில்டிங் காங்கிரீட் பொருள் கம்பி, அதை வந்து அதை ஸ்க்ராப் கல்லே வாங்கிட்டு வந்தேன். அது 40 ரூபா தான். அதை வாங்கிட்டு வந்துட்டு நீளம் கம்மியாகிறதுனால ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த நெட்டில் நான் வந்து க்ரீன் நெட் வந்து அளந்து பார்க்குறேன் எவ்வளோ லென்த்துக்கு வருதுன்றது. ஏன்னா சில இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வச்சு பார்க்குறேன். கரெக்டாக தான் பார்க்குறேன். கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸஸாக தான் வருது. 22 அடி வருது. இது போல் சைடை இழுத்து கட்டிட்டு நான் இந்த ஏற்கனவே 3 சைடு கட்டிட்டேன், 2 சைடு கட்டிட்டேன். இதை வந்து எதுக்குன்னா ஒரு சைடு உங்களுக்கு காட்டுறதுக்காக கட்டுறேன். இதை வந்து அந்த பைப்பு இருக்கு இல்லையா, அந்த பிவிசி பைப்பு, அதில் அப்படியே சுருட்டி அப்படியே தைச்சிட்றேன். ஏன்னா டைட்டாக ரொம்பவும் டைட்டாகவும் இழுக்க முடியாது, ஓரளவுக்கு டைட்டாக இழுத்து சுருட்டி அப்படியே தைச்சிட்றேன். இந்த தைக்கிறதுக்கு வந்து இந்த கயிறு வந்து க்ரீன் ஷேட்லேயே விற்கிறாங்க. அது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஹார்ட்வேர்ஸ் கல்லில் விற்கிற இந்த நூல் கொஞ்சம் தடியாக இருக்குது. இது ஒரு ரோலே வந்து 30 ரூபா தான். எனக்கு வந்து இதெல்லாம் தைக்கிறதுக்கு அதனால் 2 ரோல் வாங்கிக்கிட்டேன். இதை இந்த க்ரீன் நெட்டை வந்து பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பைப்புகளை அப்படியே சுருட்டி ஊசியில் கோன் ஊசி இல்லைனா அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ஊசி வாங்கி அப்படியே தைச்சி டைட் பண்ணுறேன். ஓவராகவும் டைட் பண்ண முடியாது, ஏன்னா 2 பக்கமும் பிவிசி பைப்பு லென்த்து போட்டுக்கிறதுனால ஓவராக இழுத்தோம்னா பைப்பு வந்து பெண்ட் ஆகுது. இந்த போல் தான் சுருட்டி டைட்டாக கொஞ்சம் சுருட்டி தைச்சிடலாம். நமக்கு இந்த வெயில் காலம் போயிடுச்சுனாக்கா அந்த நூலை கட் பண்ணிட்டு அப்படியே ஒன் சைடாக கூட கழட்டி வச்சுக்கலாம். இது வந்து 50% ஷேர் நெட் வாங்கிக்கோங்க. ஏன்னா 70% தான் வெயில் கண்டிப்பாக வேணும். 70% வாங்கினீங்கன்னா யூஸ் ஆகாது. வெயில் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக வெயிலும் படணும். இது மாதிரிங்க பார்த்துங்க. எல்லாம் இழுத்து கட்டிட்டேன் பாருங்கள். இந்த சைடு இந்த 22 அடி போக மீது 8 அடி அப்படியே வளைச்சி அது ஒரு பைப் வச்சு கட்டி தைச்சிட்டேன். இது போல்
தைச்சிருங்க நீங்களும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்களா, இந்த 2 மீட்டருக்கு 10 மீட்டர் வாங்கியிருந்தேன் பாருங்கள். அது பாருங்கள் சைடில் மேலே எப்படியோ அதே மாதிரி தான் மேலே ஒரு கம்பி கட்டியிருந்தீங்களா, கட்டு கம்பி. அந்த கம்பியில் சுற்றி கட்டிட்டேன். கீழே வந்து ஒரு பைப் ஒன்று, அந்த 1 இன்ச் பைப் ஒன்று வச்சு அதில் சுருட்டி டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மேலே ஸ்க்ரீன்லாம் வந்து ஸ்க்ரீன் சேனட்டு காற்றுக்கு பறக்காமக்கிறதுக்காக ஸ்டே கம்பி வருங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று, ஸ்க்ரீனுக்கு அடியில் ஒன்று, ஸ்க்ரீனுக்கு மேலே ஒன்று, 1 அடிக்கு ஒன்று, மேலே கீழே அப்படி மாற்றி மாற்றி கட்டிக்கிறேன். ஏன்னா மேலே பறந்தாலும் மேலே இருக்கிற கம்பி தடுத்துக்கும், கீழே இறங்கினாலும் கீழே இருக்கிற கம்பி தடுத்துக்கும், காற்று அடித்தாலும் பறக்காமக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. சைடில் பாருங்கள் 10 அடிக்கு 2 மீட்ரு, 10 மீட்டருக்கு 2 மீட்ரு. இது எக்ஸஸ் ஆகிறது அந்த 22 அடி போக மீதி சைடில் வளைச்சி விட்டேன். எழுதான் நம்மளே நீங்களும் இது மாதிரி சேனட் பண்ணுங்கள் குறைந்த செலவில். இந்த மேலே இருக்கிறதுக்கு மட்டும் நல்லா காற்றுக்கு, ஏன்னா ரொம்ப டைட்டாக இழுத்து இது பண்ண முடியல. இழுத்து டைட்டாக இது பண்ணாக்க இந்த பைப்புங்கிறதுனால பெண்ட் ஆகுது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங், இந்த ஸ்டே கம்பி யூஸ் பண்ணோம்ல, க்ரீன் கலர் இன்சுலேஷன் ஒயர், அந்த ஒயரை வந்து 1 அடிக்கு ஒன்று மேலேயும் 1 அடிக்கு கீழேயும் கட்டியிருக்கிறேன். அந்த கம்பி பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது கட்டினோம்னா இப்போ மேலே காற்றுக்கு இப்படி பறந்தாலும் மேலே தடுத்துக்கும், கீழே அப்படி கீழே அவங்க ஆகும்போது கீழேயும் தடுத்துக்கும். நான் கொஞ்சம் காற்றுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. அதை பற்றி தெரிஞ்சுங்களா, க்ரீன் கலர் கம்பி. அதுதான் நண்பர்களே, இது மாதிரி நீங்களும் குறைந்த செலவில் அமைச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டினேனாக்கா வீடியோ பெருசாக வருங்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.